தேவையான பொருள் அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு அது தனியாக தண்ணியில் ஊற வச்சோங்க. ஒரு 3 பத்த தேங்காவை சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி அதுவும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய், தேவையான உப்பு, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, நெய். இந்த அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இஞ்சி, இதெல்லாம் மிக்சியில் வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். இந்த பொடியை நறுக்கின தேங்காயும் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பும் இதை அரைக்காமல் அப்புறமா அரைச்ச மாவோட சேர்த்துப்போம். பருப்பு போடாமல் இந்த கருவேப்பிலை, மிளகாய் இஞ்சி அரைச்சிக்கலாம். முதல்ல தனியாக அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காம தான் ஒரு 2 திருப்புங்க. எல்லா பருப்பையும் வடை பதத்துக்கு அரைச்சாச்சு. கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன தேங்காய், ஊற வச்ச பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. நெய்யில் கடுகு தாளித்து அந்த மாவில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த தாளிப்பை இந்த மாவில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ சின்னதாக உருண்டை பிடிச்சி வடை பதத்துக்கு தட்டிடுங்க. வடை பதத்துக்கு தட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்லேயே வேகணும், இல்லைன்னா வெளியில் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். இது எல்லா பருப்பும் போட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. வடைலாம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு ஃபில்டர் பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிடும். அடுத்த பேட்சும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் தட்டி தான் போடணும், அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். அடுத்த பேட்ச்சு ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். இப்போ சூடான தவளை வடை ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு நாங்கள் தக்காளி கார சட்னி காம்பினேஷன் வச்சு சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னி கூட இதுக்கு நல்லாயிருக்கும். சூடான டீ, தவளை வடை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.